குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 18/6/2026 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று அதிகாலை 2:33 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மாலை 4:52 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாம யோகம் இரவு 10:58 வரை வியாக்கத்தம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் பிற்பகல் 1:35 வரை வணிசகரணம், அதன் பின்பு பத்திரைகரணம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. அதே மாதிரி காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டம். குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. அதே மாதிரி காலை 7:30 9 வரை. இரவு 8 9 வரை. வார சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 4:52 வரை மூலம், அதன் பின்பு போராட நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி மூக்கடலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு சில பரிகாரங்கள் வியாழக்கிழமையில் செய்வது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை தரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், கடகத்தில் சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு 5, கொஞ்சம் பச்சை கருப்பூரம் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி பணம் வரவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் வரவே இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களாம் இன்றைக்கி வியாழக்கிழமையில என்ன பண்ணுங்க, மூக்கல்ல கொஞ்சோண்டு ஊற வச்சு அரைச்சி அது கூட வெல்லம், அது கூட மஞ்சள் வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் பண வரவுக்கான மாற்றத்தை, ஏன்னா அந்த பசுன்றது மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த பசு என்ன அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த மூக்கடலை குருவுக்கு உண்டானது, மஞ்சள் வாழைன்றது குருவுக்கு உண்டானது, சரிங்களா? இதில் வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இன்றைய தினம் வாழைப்பழம் மூக்கடலை கொஞ்சமாக ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட பழத்தையும் சேர்த்து கொண்டு போய் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பாகப்பிரிவினை விஷயத்தில் ரொம்ப நிதானம் இன்றைக்கி தேவை. மற்றவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்த, அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஆதாயம் ஏற்பட, எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பீர்கள். உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகின்ற நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் கண் சம்பந்தப்பட்டது, தலை சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நிர்வாக பணிகளில் சாதகமான சூழல்லாம் அதிகரிக்க கணவன் மனைவியிடையே சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறுகிய தூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மூலம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சூழ்நிலையை அறிந்து பேசுங்கள். பேசினால் நன்மைகள் ஏற்படும். செய்கின்ற செயல்களில் கவனம் அதிகரிக்க வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவுகளை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைக்கிற சில விஷயத்துக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மன தெளிவோடு இன்றைக்கி எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யுங்க. வியாபார சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி மறைமுக தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வீடு மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுங்கள். தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் தேவை. எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைக்கும். வேலையில் முயற்சிகள் ஏற்ப முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் வேலையில் சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரம் சம்பந்தமான அந்த செயல்களில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதன் மூலம் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாகவும் இருக்கும். செயல்பாடில் ஒரு விதமான மந்த தன்மை உண்டாகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்றமான தீர்வுகள்லாம் கிடைக்கும். உலக அனுபவங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் ஒரு புதிய அறிமுகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான ஒரு முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். வழக்கு வியாஜங்கள் இன்னைக்கு முடிவுக்கே வரலன்னு நினைச்சதெல்லாம் சில வழக்குகளில் மட்டும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சூழ்நிலை அறிந்து பேசுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நிறைய மேன்மை ஏற்படும். அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் உண்டாகும். குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் நேரிடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். உயர்கல்வியில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்பட. வியாபாரத்தில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற நாளாக இருக்குது. தன வருவாய் மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர் எல்லோரும் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தர்ம சிந்தனைகள்லாம் தொடர்பான ஒரு முயற்சிகள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திட்டமிட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வீக காரியங்கள் ஈடுபடுது மன அமைதியை கொடுக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனம் தேவை. வரவுகளுக்கு ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்படும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தலைவலி கழுத்து வலி இது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு விதமான தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஒரு சோர்வெல்லாம் ஏற்படும். செய்தொழிலில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். மற்றவர்கள் விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதாவது தலையிடாமல் இருந்தால் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. தலையிடாமல் இருந்தால் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி வழக்கு செயல்களில் விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தரும். சோர்வுகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தன வருவாய் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். தவறிப்போன சில பொருட்களெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுகம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படும். சொல்கிற வாக்கை காப்பாற்றக்கூடிய திறனையும் இது ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் உத்தியோக தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எண்ணங்களில் ஒரு புதிய தெளிவு ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிறு சிறு தொழிலில் மட்டும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தடை தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு மட்டும் அதே மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். செலவுகளை குறைப்பதற்கான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள்லாம் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.